அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் மொபைலில் கென்வாவை யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ChatGPTயையும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் எப்படி பெசிவ் இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பெசிவ் இன்கம் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான். பெசிவ் இன்கம் வந்து ரீச் பண்ண மட்டும் அந்த ஏர்னிங்ஸை நீங்கள் நல்ல எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கு. ஓகே, அது 1 மாதமா 2 மாதமா 3 மாதமா 1 வருஷமா அது உங்களோட தனிப்பட்ட இது. பட் ஒன்ஸ் அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்காக ஒர்க் பண்ணும். ஓகேயா? ஸோ யூடியூப் ஒன்றும் ரன் பண்ணணும்னா யூடியூப் ரன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது மணி அதில் ஜெனரேட் பண்ணணும்னா ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. எதுக்காக? யூடியூப்பில் இருந்து நீங்கள் யூடியூப் தரப்பாலே மணி மேக் பண்ணுறேன்னா அதை யூடியூப் மொனிட்டைசேஷன் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களோட சேனலை ஓனாகவே மொனிட்டைஸ் பண்ணலாம். அது எப்படின்னு ஒரு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், உங்களோட பர்சனல் பிராண்ட். இப்போ நம்மளாம் வந்து நம்மளோட பர்சனல் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட சேனல்லாம் வந்து இவங்க மொனிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சிருக்கிறீங்கன்னா அதை சேல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். இப்படி வந்து ஒவ்வொரு தேவைக்கும். பட் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற யூடியூப் மொனிட்டைசேஷன்லேருந்து நீங்கள் மணி ஜெனரேட் பண்ணுறதுனா கட்டாயம் வந்து நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணணும். அதுவரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, இதான் கன்செப்ட். பட் இன்னொரு கன்செப்ட் இருக்கு ஆன்லைனில், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் என்னென்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு earn பண்ணுற மாதிரி இருக்கும். அது சம்மந்தமாக நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் ஒன்று ஜாப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் நிறைய கிளாஸை ஜாயின் பண்ணதுமே அங்கே ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. இப்போ நம்ம ஒரு க்ரைட்டீரியாவை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. பட் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் வேர்ல்டு வைடாக எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் ஜாப்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த ஜாப்ல இருந்து நீங்கள் மணியை மேக் பண்ணுற மாதிரி இருக்குமா? அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி மாறுது. அதே மாதிரி இதை மொபைலில் மட்டுமே வச்சுட்டு நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. இப்படி நான் அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிறாக்கள் மொபைல் மூலமாக சர்வே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஏர்ன் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன்ஸ் வந்துட்டு அவங்களும் இவங்களுக்கு போட்டுட்டே ஏர்ன் பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ், 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதே மாதிரி இதில் நாங்கள் ஒரு 25-26 பேர் ஏர்னிங்ஸை வந்து நான் இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர்னிங்ஸ் இருக்குது, அதை நான் இங்கே செட் பண்ணி வச்சிருக்கிறேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 25 வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸை வந்து நான் இங்கே பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு மாதம் உங்களால் வந்து ஒரு $5 மேக் பண்ண இயலும்னா, ஓகே, இதில் பாருங்கள், பிள்ளைகள் வந்து 11வது 2 மாதத்துக்குள்ளே 11-12வது வித்ரோவெல்லாம் எடுத்திருக்கோள். ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஏஐ டூல் மட்டுமே போதும். நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இப்படியான ஒரு ஸ்மார்ட்டாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் தானே, ஓகே, பட் இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் இங்கே ரொம்ப முக்கியமாக. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாக்கள் மட்டும் இங்கே இதாகிறதுல ஸ்மார்ட் லெவலாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ரன் பண்ணுவீங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று, ஒரு பேஸ் ஒன்று நீங்கள் ஆன்லைனில் உருவாக்கி எடுக்கலாமா? ஓகே, ரைட். ஸோ இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவிலையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்டும் அதில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்டும் கொடுத்துருப்பேன். கால் பேசுறதை விட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிரும். அதிலிருந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், எக்ஸ், த்ரெட்ஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். அதை செக் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இமேஜஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறேன், இமேஜஸ் இங்கே ஷோ ஆகும். அதே போல் இதில் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லையும் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறோம். யூசர்ட்டு நல்லா என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா? ஓகே, ஸோ இதில் என்ன நடக்குது, என்னங்கிற கான்செப்டை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓவரால் எங்களோட ரன் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா? ஒர்க்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க் தான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் இறங்கக்கூடாது. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் நமக்கு ஏர்னிங்ஸை செட்டப் பண்ணி எடுத்துகிட்டு அதை இது பண்ண போகிறோம். கிளாஸுக்கு தான் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, இந்த வெப்சைட்ஸுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லை, எல்லாம் 100% ஃப்ரீ தானா? அது சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட்.
இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டைப் பண்ணுறது, சோஷியல் மீடியா ரிலேட்டடான டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் இருக்கும். எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டாங்க. லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஏர்னிங் உங்களோட டிபெண்ட் ஆன் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். நாங்கள் மியூசிக் மாதிரி எல்லாம் இல்லை, ரியலானது தான் நாங்கள் செய்வோம். ஸ்டார்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். கிளாஸ் முடிய தான் ஒர்க் பண்ணுற கன்செப்ட் எல்லாம் இல்லை. அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் பை செல் பண்ணணும் இல்லை ஒரு ஆள்றத ட்ராப்ஷிப் அப்படியான ஒரு கன்செப்ட் இல்லையா. பார்ட் டைமோ அல்லது ஃபுல் டைமோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்டும் போடணும். நீங்கள் எனி டைம் எனிவேர் எனி அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் தான் உங்களுக்கான பாஸ். ஓகே, இதில் டெலிகிராம் சேனல் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். அப்டேட்டுகள் அதில் ஷேர் பண்ணுவோமா. ஓகே, ரைட். ஓகே, நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். ஓகேயானு மொபைல்லே நீங்கள் கென்வாவை யூஸ் பண்ணிவிட்டு ChatGPT மூலமாக யூடியூப் ஒன்று எப்படி ரன் பண்ணுற, அதன் மூலமாக பெசிவ் இன்கம் ஒன்று ஃப்ரீயாக மேக் பண்ணுறோம். முதலாவது உங்களுக்கு வாட் இஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்னா என்னங்கிறது தெரியணும். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ மணி மேக் பண்ணலாங்கிறதையும் தெரியணும். முதலாவது யூடியூப் ஷார்ட்ஸுங்கிறது என்னென்னா ஒரு 3 மினிட்டுக்குள்ள, ஓகே, 90 செகண்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஷேர் பண்ணிட்டு அதில் வியூஸ் வரும்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். அந்த வியூஸ் எப்படி இருக்கும்னா, யூடியூப் 1 மில்லியன் வியூஸ் ஆன் ஷார்ட்ஸ் யூ கேன் பொட்டன்ஷியலி ஏர்ன் அ கிரியேட்டர் பிட்வீன். அது நீங்கள் போட்டா ஒரு ஷோர்ட்ஸுக்கு இல்லை, நீங்க போட்டிருக்கிற எல்லா சோர்ஸுக்குமான ஒரு கால்குலேஷன். இப்போ நீங்க ஒரு சோர்ஸுக்கு தான் ஒரு சொல்லி இது பண்ணுவோம்னா எல்லா சோர்ஸுக்குமான டோட்டலான கால்குலேஷனா 1 மில்லியன் ரீச் ஆகிச்சுன்னா உங்களுக்கு $10 $100 வரை பே பண்ணுவாங்க. ஓகே, இதான் இது சிபிஎம். இது வந்து நிறைய டிஃபரெண்ட் ஆகிருக்குது. நான் அதோடு சேர்த்து நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து லாங் ஃபார்மா, அதாவது இப்போ நீங்கள் லாங் வீடியோ போட்டிங்கன்னா அதுக்குரிய இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா அதாவது இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்களில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் ஆர்பிஎம் எப்படி அமையும்னு சொன்னால் 1000 வியூஸுக்கு வந்து $1.5, 1000 பேர் பார்த்தா $1.5. சம் டைம் அது வந்து $4 மட்டும் போகலாம். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, நான் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்றேன். சோர்ஸ் இதுக்குரிய ரீசன்ல நான் சொல்றேன். அதே மாதிரி இதே வந்து நீங்க யூரோப் கண்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா 1000 வியூஸுக்கு வந்து நீங்க $2 $25 வரை ஏர்ன் பண்ணலாம். ஈவன் நீங்க 1 மில்லியன் வியூஸ் போனீங்கன்னா உங்களுக்கு $2000 $25,000 ஓவராலா ஒரு வீடியோக்குள்ள ஓவரால் வீடியோஸுக்கு. ஓகேயா? ஸோ இதை நீங்க கண்டினியூஸா இதை ரீச் பண்றதா இருந்தா சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதாவது யூடியூபா நீங்கள் எந்த மணி மேக்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணது அந்த ஏர்னிங்கை ரீச் பண்ணி இல்லாதே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ரீலங்கன் பேஸ் பண்ணி வாரீங்க, ஒரு சேனல் சிங்கள சேனல் ஒன்று ரன் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் தான் வியூஸ் போகுது. அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன ரீச் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து $150 மாதம் வருது. ஓகே, $150 மாதம் வரணுன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்கன்னு வைங்களேன். அதில் நீங்கள் என்ன ஃபெஸ்ட்டுக்கு இது பண்ணால் அது எப்போ ரீச் ஆகுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா யூடியூபுக்கு நீங்கள் மொனிடைஸ் பண்ணுறதுனா ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. 4000 வாட்சிங் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஒன்ஸ் அதை நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ரீச் பண்ண மட்டும் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதே மாதிரி ரீச் ஆன பிறகும் அதோட கூடுதலான எஃபர்ட் போடணும். அது ரொம்ப ஏன்னா நிறைய பேர் மொனிடைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு சும்மா விட்டுருவாங்க. ஏன்னா எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் சில ஆட்களுக்கு மாதம் $2-3 வரும், $10 $15 வரும். ஓகே, அப்போ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் போகணும். கண்டினியூஸாக செய்யணும். அதான் இதில் இருக்கிற மெயின் கான்செப்ட். நீங்கள் கண்டினியூஸாக இதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக தான் நீங்கள் இதில் சக்ஸஸ் ஆகலாம். அது எந்த ஒர்க்னாலும் எங்கன்னாலும் சரி, எந்த ஒரு வேலையும் நீங்கள் சரியாக அதில் ஃபோக்கஸை ரீச் பண்ணுறேன்னா ஒரு நாளைக்குள்ளே செய்து ரீச் பண்ணலாமா? அது நீங்கள் உங்களோட பர்சனல் ஒர்க்னாலும் சரி தான், அதில் ஆன்லைன் ஒர்க்னாலும் சரி தான், ஆஃப்லைன் ஒர்க்னாலும் சரி தான், அதுக்கு லாங் டேர்ம் வந்து நீங்கள் அது இது பண்ணணும். அப்படி தான் நீங்கள் இப்போ உங்களை நாங்கள் டாக்டர் ஆக்குறோன்னா சயின்ஸ் ஏஎல் படிக்க மட்டும் வர சொல்லலாமே, அப்படி சொல்கிறோம் இல்லையே. நீங்கள் மொண்டசரியில் இருந்து தான் படித்து வரணுமா? இந்த ரியாலிட்டியை புரிஞ்சு கொள்ளணும், கண்டினியூஸாக செய்யணும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு சொல்லி சில செட்டப்ஸுகள் இருக்குது, அது செட்டப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணீங்கன்னா வீடியோக்கு தம்ப்நெயில் இருக்கணும், அதே மாதிரி என் கார்டு இருக்கணும், அதே மாதிரி அதுக்கு ஒரு நீங்கள் என்னென்ன எஸ்சிஓ செய்கிறேன்னா எஸ்சிஓ செய்யணும், லாங் டெய்லா ஷார்ட் டெய்லா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன அட் பண்ணணும், அதே மாதிரி வீடியோ என்ன
ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, அந்த கண்டென்ட் படியே போகணும். இப்படியான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் செய்யணும். ஆனால் சிலாக்கள் ஏனோ தான், இப்போ நான் இப்போ பர்சனலாக ஒரு ஆள் வியூ, நீங்கள் என்ன வியூவோட செய்ய போகிறீங்க, உங்களுக்கு வந்து யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மணி வரணும்னா அந்த யூடியூப் உங்கள்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்குறோ அதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் எங்களை வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுறீங்க, நான் வெப்சைட்டில் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நான் என்ன முதலாவது நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு, அந்த வெப்சைட் வந்து உங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறோ அதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அது சரி வராது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒர்க் கொடுக்குறீங்கன்னா, ஒரு வீடு கட்ட கொடுக்குறீங்க, அந்த வீட்டில் அவர் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அவர் கட்டித்தரணும். அவரோட இஷ்டத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ண விட்டீங்களா? இது எல்லா கான்செப்டில் நீங்கள் எதை யூஸ் பண்ணணுமா? ஸோ அதுக்கு நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஏர்னிங்ஸே டிபெண்ட் ஆகுது. நீங்கள் 1000க்கு இங்கே $25 $10 அப்படி டிபெண்ட் ஆகிற காரணம் என்னென்னா ஆடியன்ஸ் லொக்கேஷன். இவர் எங்கே இருந்து வந்து அந்த மணியை அந்த வீடியோ பார்க்குறாருங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஏசியன் கண்ட்ரிலன்னா ஒரு அமௌண்ட், ஃபாரின் கண்ட்ரிலன்னா வேறு ஒரு அமௌண்ட். ஓகே, அடுத்து வந்து அட் ரெவன்யூ ஷேர். அதாவது இவங்க எந்த ஒரு கிரைட்டீரியாவில் உங்களுக்கு 55% 45% அது இவங்க தான் தீர்மானிப்பாங்க. கூகுள் ஆட்சன்ஸ் அது வந்து 50க்கு மேலே இருக்கும். சம்டைம் 45 ஆகுமா, அது அவங்களோட உள்ளது. ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் இப்போ யூடியூப் வந்து உங்களுக்கு அதை தீர்மானிக்கிற இன்னொரு மெயினான ரீசன் என்னன்னு சொன்னால், அந்த நிச்சை பொறுத்து இருக்குதா. அதை நம்ம நிச்சயம்னா என்னென்னு சொல்லணும்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் இது செய்கிறீங்க. இது இப்போ ஹெல்த் ரிலேட்டட் ஆனதுக்கு ஒரு அமௌண்ட், ஐடி ரிலேட்டட் ஆனதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு ஒரு சொல்லி நிச்சு வைஸாகவும் இது தீர்மானிக்கப்படுமா, அந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேயா, ரைட். நம்ம என்னென்னாலும் சரி நம்ம ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி போட போகிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற கான்செப்டை நம்ம பார்ப்போம். இதுதான் யூடியூப்ல அந்த சோர்ஸ் சம்பந்தமான இது. ஸோ நீங்கள் என்ன ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஒன்றா இந்த கால்குலேட்டர் இதெல்லாம் நான் இந்த டெலிகிராம் சேனலில் இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி இப்படி லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஷேர் பண்ணால் அந்த வீடியோ ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாம் நம்ம இந்த சேனலில் தான் ஷேர் பண்ணுவோமா. இந்த இருக்குது வீடியோ, அந்த வீடியோக்கு ரிலேட்டடான இந்த வீடியோ தூங்கணும் அதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ்லாம் இங்கே ஷேர் பண்ணும். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அக்சஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இதில் நீங்கள் கண்ட்ரி, இதை நான் ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கண்ட்ரிஸ் எதுனோடு சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து யூஎஸ்ன்னு எடுங்களேன். என்ன நிச், இதான் இது ரொம்ப முக்கியம். ஹெல்த், அதே மாதிரி டெக், இதுக்கெல்லாம் வந்து நல்ல இதாக இருக்கும். ஓகே, ஹெல்த் நீங்கள் எத்தனை வியூஸ்னோடு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 வியூஸா, இல்லை நீங்கள் மொத்தமாக 2 லட்சம் வியூஸா, ஒரு இப்படி வியூஸை யூஎஸ்க்கு அது ஒரு நாளைக்கு $18 பே பண்ணுவாங்க. மந்த்லி $500, இயர்லி $6000. ஓகே, எப்படி நீங்கள் 1000 வியூஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறாங்க. இந்த ஏர்னிங்ஸ் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே இப்படி ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், இது நீச்சல் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பொறுத்து வருமா. ஓகே, ரைட். ஓகே, இதான் யூடியூப் சோர்ஸ் சம்மந்தமான கான்செப்ட். அடுத்தது வந்து கென்வாவை எப்படி மொபைலில் யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணுற இந்த கான்செப்டையும் பார்ப்போமா. ஸோ இது என்னன்னு சொன்னால், நீங்கள் முதலாவது கென்வாக்கு வாங்க. கென்வா அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் லிங்க் போடுறேன், அந்த லிங்க் கூட ஆகுவாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேஷனை பார்த்தீங்கன்னா வரங்க எனக்கு எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு, அவ்வளோ கிரியேஷனுக்கு இது வந்து எனக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா எனக்கு டிசைனிங் இல்லை அப்படியான ஒரு இடத்துல. ஸோ நீங்கள் இது இன்டர்ஃபேஸ், நான் பெய்டு வேர்ஷன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரீ வேர்ஷனில் எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இதிலேயே இந்த மோட்டிவேஷனல் இதுன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அப்படியும் இங்கே வரலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஹோமுக்கு வந்துடுங்க. நான் பாருங்களேன், இந்த இருக்குது மோட்டிவேஷனல் குவாட்ஸ் வீடியோஸ். ஓகே, ரைட். அந்த டெம்ப்ளேட்டுக்கே நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஹோமுக்கு வாங்க. ஹோமுக்கு வந்துட்டு இதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், மோட்டிவேஷனல் வீடியோ. ஓகே, ரைட். மோட்டிவேஷனல் வீடியோனோடு இதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே டெம்ப்ளேட் எல்லாமே இது மொபைல் வீடியோக்குரிய டெம்ப்ளேட் தான் வருமா பாருங்களா. பாருங்கள், நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காப்பிரைட்டும் வராதா. ரைட். ஓகே, அப்படின்னா நீங்கள் இதில் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணினா இங்கே வந்து இது ஷார்ட்ஸாக தான் இருக்கும். இது எத்தனை நிமிஷம் இதெல்லாம் வந்து இங்கே பண்ணிய 10 செகண்டுக்குரிய வீடியோ. நீங்கள் இதை இன்னுமே இப்போ நமக்கு நீங்கள் இதை வந்து 2-3 டைப்
ஸ்கைப்பில் இது பண்ணுற நல்லா. அதுக்கு வந்து நீங்கள் இதில் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் வீடியோஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் லோங் ஆக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் ட்ரக் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், லாங் ஃபார்மாக ஆயிருமா. ஓகே ரைட். அப்போ நீங்கள் உங்களுக்கு எத்தனை நிமிஷம், அதாவது 3 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும், அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். அடுத்தது வந்து இந்த டெக்ஸ்ட், இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு நல்ல இது இது இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எடுத்து நீங்கள் சரியான இது பண்ணிடுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன நோட் சொன்னால் ChatGPTக்கு வாங்க. ஓகே, இதில் ரைட் motivational quotes. YouTube Shorts video. High engager. ஓகே ரைட். இதுக்கு நம்ம கொமாண்டை கொடுத்துட்டா இதுவே ரைட் பண்ணி தரும். நீங்கள் எத்தனை வேணும்னு கேட்டால் சரி, இது 10 தான் எழுதி தருது. இல்லை நீங்கள் இதோட கூடுதலான ஒரு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், இதை இது பண்ணி கொள்ளலாமா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு இதை நீங்கள் எடிட் பண்ணலாமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதையும் டிலீட் பண்ணோம், எனக்கு தேவையில்லை. ஓகே, இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக்குவோம். ஓகே, இதில் நீங்கள் ஃபொண்ட்டை மாற்றணும்னா சைஸ் மாற்றலாம், ஸ்டைல் மாற்றலாம், ஃபொண்ட் மாற்றலாம், கலர் மாற்றலாம். அதே மாதிரி இதை ஃபார்மட் மாற்றலாம். அண்டு வந்து எஃபெக்ட் மாற்றலாம், ட்ரான்ஸ்பரன்சி. நான் எஃபெக்டை கொஞ்சம் மாற்றலைன்னா இதில் ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறன்னு சொல்லி எஃபெக்டை மாற்றுறேன். ரைட். ஓகே ரைட். இதையும் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இதில் வந்து திக்னஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இதில் கலர்ஸ், அந்த திக்னஸ் பேக்ரவுண்டில் இருக்க அந்த திக்னஸோட கலரையும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, எவ்வளோ அட்ராக்டிவாக செய்யலுமோ செய்யலாம். ஓகே ரைட். அதே மாதிரி இதில் கலர், ஃபொண்டோட கலர் மாத்திரம்னா இங்கே இருக்குது. ஃபொண்டோட கலர் நீங்கள் அழகாக சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ரைட். எனக்கு இது ஓகே. அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிற நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் சீனையும் நீங்கள் தேவைன்னா நீங்கள் இதில் மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் உங்களோட யூடியூப் சேனல் நேமை இதில் என்டர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிளேஸில் ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் இது பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச் வைஸாக, இப்போ இது வந்து பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் இந்த பேசுகிற இதுகளில் கொடுத்து அந்த ஆடியோவை இங்கே கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஆடியோவை இங்கே நீங்கள் அந்த வேர்டை கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதில் டூல்ஸ் இருக்குது. சிலது வந்து உங்களுக்கு இதுக்காக யூஸ் பண்ணும், சிலது வந்து ஃப்ரீ பெய்டுக்கு தான் சிலது யூஸ் பண்ணுமா, அதையும் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். அண்ட் வந்து இப்படி நீங்கள் உங்களோட கிரியேஷன். அதே மாதிரி இதில் வந்து ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா அதையும் ஆட் பண்ணலாம். நம்ம பார்ப்போமா, மோட்டிவேஷனல் நோட்டு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்போ இதில் வந்து நிறைய வரும். ஸோ இதில் ஃபோட்டோஸ் இருக்குது, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்குது, வீடியோஸும் இருக்குது. இந்த வீடியோஸையும் நீங்கள் அதுக்கு வீடியோ கூட வேண்டாம், இதுலேயும் நீங்கள் வீடியோ ஆட் பண்ணலாம். நிறைய வீடியோ இருக்குமா இதில், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள, எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால். ஓகே, இந்த இமேஜஸ், இந்த இமேஜஸையும் நீங்கள் அதில் செட் பண்ணி விடலாமா. ஓகே ரைட். அதே மாதிரி இதில் நம்ம எது சம்பந்தமாக நான் ஒரு கிராஃபிக் ஒன்று இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இது பாருங்கள், இந்த அடையாளம் போட்டிருக்கிறது எல்லாமே பெய்டு வெர்ஷன், மற்றதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷனாக அதை நீங்கள் இது பண்ணலாம். ஓகே ரைட். நான் இதில் வைக்கிறேன், நான் கொண்டு வரேன். யூடியூப் சேனல் நேம் எடுத்து இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா இதாக காட்டுற மாதிரி. இப்போ அவங்களுக்கு வந்து நான் பாருங்கள் போல்ட் ஆக்கிட்டு, ஓகே ரைட், இதில் கலரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா பிரைட் கலர் ஒன்று வச்சுட்டு இதில் சைஸையும் நான் கூட்டி விடுறேன். ஏன்னா யூடியூப் சேனல் நேம் தானே, கொஞ்சம் இதாக விளங்கணும். அதே மாதிரி இதில் நீங்கள் லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரணுமே. ஓகே, இதில் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாமா. ஓகே ரைட். லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அதுலேயும் நீங்கள் எலிமெண்ட்ஸில் வந்து இதை நீங்கள் இன்னொரு இது நீங்கள் யூடியூபுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணலாமா.
எங்கெங்கெல்லாம் நீங்கள் வீடியோ இது பண்ணணுங்கிறது இருக்குதோ அதை நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இதை நான் எப்படி இது பண்ண போகிறேன்னா அனிமேஷனாக வச்சுக்கொள்கிறேன். அனிமேஷன் ஓகே, ரைட். இதை கொடுப்போம். இதை நம்ம லாஸ்ட்டில் தான் வைக்க போகிறோமா? லாஸ்ட் சீன்ஸில் நீங்கள் தனியாக வச்சாலும் ஓகே. இதான் டைம் லைன். நான் எடுக்கிறேன்னே இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுக்குரிய டைம் லைனா, இந்த டைம் லைனை நீங்கள் லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து லாஸ்ட்டில் வரணும், லாஸ்ட்டில் ஆட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி மியூசிக் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாமா? ரைட். இதுக்கும் நீங்கள் அனிமேஷன் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு இதுக்கும் நீங்கள் அனிமேஷன் கொடுக்கலாமா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து இதில் இந்த அனிமேஷன், ஸோ அனிமேஷன் ஆப்ஷனில் பாருங்க. ஓகேயா? ரைட். அதையும் கொடுத்துருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா லேஸ். ஓகே, ரைட். ப்ளே பண்ணுவோம். ரைட். இப்போ இதில் ஒரு மியூசிக் ஒன்று ஆட் பண்ணால் எப்படி இருக்கு? அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு தானே, மியூசிக் கொண்டு. அதாவது நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் இதுக்கு மியூசிக் கொண்டு வரதா இருந்தால் இதில் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம், அப்லோட் பண்ணி கொள்ளலாம். அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களை இதுக்கு போகும், எங்கள் மொபைலில் இதுக்கு கேலரிக்கு, அங்கேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆனால் நம்ம மியூசிக்கை இங்கேருந்தே எடுத்துக்கொள்ளலாம். பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், மியூசிக் நீங்களும் கிரியேட் பண்ணி எடுக்கலாம். அல்லது வந்து மியூசிக் ஓகே ஃபார் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ இதை ப்ளே பண்ணுங்க. ஓகே, இதை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். அந்த இதுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி கீழே டைம் இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வீடியோவும் செட் ஆகிட்டு. ஓகேயா? ரைட். அப்போ இதை நீங்கள் ஓகே ஆகிட்டு, நான் எல்லாம் செட்டப் எல்லாம் ஓகேன்னா இந்த இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இது உங்களோட சோஷியல் மீடியாவை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா சில இதுகள் வந்து இப்போ நம்ம இது காப்பிரைட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்தீங்கன்னா அவங்க அதில் கிளைம் எடுத்துக்கொள்வாங்க. பட் அந்த மியூசிக்கு மட்டும்தான் கிளைம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் என்னென்னா இங்கே காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் சொல்லி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜில் நமக்கு வந்து வேணும் மியூசிக்கா. ஸோ பிக்ஸாபேயில் வந்து இதிலே நீங்கள் மியூசிக் ஆப்ஷனை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா சரி. காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். இப்போ என்கேஜ் ஆகிறதுக்காக தான் இது பண்ணுறோம், சரியா? டவுன்லோட் ஃபோர் மோட்டிவேஷனல். ஓகே, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மோட்டிவேஷனல் மியூசிக்ஸ் இருக்கு இங்கே. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு அதிலிருந்து நீங்கள் கண்டென்ட்டை எங்கே நம்ம கண்டென்ட் ஜெனரேட் பண்ணோம் இதில் ChatGPTயில். அப்படின்னா நீங்கள் NAI டூல்ஸும் இது பண்ணலாம். நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுவேன் அந்த டூல்ஸ், நீங்கள் அதை எப்படியும் இது பண்ணலாம். ஓகே, நான் இப்போ 10 போட்டிருக்கேன். அப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் 1 கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 கிரியேட் பண்ணி இப்படி பண்ணுறதால இப்படி பிரச்சனை. இப்போ நீங்கள் யூடியூபுக்கு வந்து 7 மாதம் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த அப்லோட் ஆப்ஷனை கொடுத்தீங்க, சோர்ஸை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணால் சரி. ஸோ இது இந்த நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ எந்த ஒரு ஒர்க்குக்கும் நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. எஃபர்ட் முக்கியம், கண்டினியூஸாக அதை ஒர்க் பண்ணணுமா அதை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் எங்களோட சேனலோட ஆக்சஸை வந்து டிக்டாக் பயோவில் இருக்குது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவிலே இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி தானே ஏர்ன் பண்ணுறாங்க. அதை ஒரு மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.